SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008000800. திமுக அரசு மீதான அதிருப்தியை வெற்றியாக மாற்ற முடியவில்லையே என்ற வருத்தம் தங்களுக்கு இருப்பதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மூன்றாவது முறையாக நாட்டின் பிரதமராக மோடி பதவியேற்கிறார் என்றும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சாதனை படைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். கோவை தொகுதி தேர்தல் முடிவு வருத்தத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ள அவர், மத்தியில் பாஜக அரசு அமைந்ததும் கோவை தொகுதியில் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என தெரிவித்தார். மாநில அரசு மீது அதிருப்தி இருந்தாலும் அதை வெற்றியாக மாற்ற முடியவில்லையே என்ற வருத்தம் இருக்கிறது என அவர் கூறினார். கோவை முடிவு என்பது எங்களுக்கு ஒரு வருத்தத்தை தந்திரக்கூடிய ஒரு முடிவு தான். தமிழ்நாடு முழுவதுமே நீங்கள் ஓட்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு சார்பாக ஒரு குறிப்பிட்ட கூட்டணிக்கு அந்த ஆதரவு அவங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு. தொடர்ச்சியாக 10 வருஷ காலம் அவங்களுடைய கூட்டணியை வைத்திருப்பதும் அந்த கூட்டணிக்கான வாக்குகள் அப்படிங்கிற விகிதத்தில் இந்த 40 தொகுதிகளுமே அவர்களுக்கான வெற்றிகள் கிடைச்சிருக்கு. கடுமையான மாநில அரசுக்கு மீதான அதிருப்தி இருந்தாலும் கூட அவற்றை வெற்றியாக எங்களால் மாற்ற முடியவில்லையே என்கின்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது. பார்ப்போம்.